Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இசைக்கலைஞரும் நடிகருமான செல்லு செல்வராஜ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல மொழிகளில் ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் செல்லு செல்வராஜ். கவிஞர் வாலியின் வடமாலை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவிலே அறிமுகமான செல்லு செல்வராஜ் நடிகர் திலகம் சிவாஜி உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். ఇవి ప్యాక్ చేయడానికా? అవును, వాటి విలువే పెరిగిపోతుంది. கேபி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், தேவா, ஆர்.எஸ். ஜெயராஜ், டி. ராஜேந்தர் போன்ற பல இசையமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற செல்லு செல்வராஜ் ஒரு இசைக்கலைஞனாகவும் நடிகனாகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. செல்வராஜ் ஒரு இசைக்கலைஞர் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சியை ஒரு பாடலோட தொடங்குவோம். சரி. உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டை வயலினில் வாசிங்க. ஓகே. அருமை. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எப்படி இசைக்கலைஞராக உருவானீங்க அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சரி. உங்கள் அப்பா ரத்தனராஜ் எப்படி எம்.எஸ். விஸ்வநாதனும் இணைந்தார் அதை பற்றி சொல்லுங்கள். அதை தவிர பெரிய விஷயம் நான் பார்த்துறேன். அது வந்து மதுரையில் அப்பா மதுரையில் இருந்தாங்க. அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க மதுரையில். அங்கே நிறைய சர்ச்சஸ்லாம் வாசிப்பாங்க, போயிட்டு வாசிப்பாங்க. சோலோ அங்கே மதுரையில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், அப்பா சோலோ வாசிப்பாங்க. நிறைய ப்ரோக்ராமு கவர்மெண்ட்டு ரயில்வேஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்தால் தான் வாசிப்பாங்க. ஒரு நாள் தமக்கம் மைதானத்தில் எம்.எஸ். விஸ்வநாத் சார் கச்சேரி. அருமை. ஃபுல்லாக எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க. டிஎம் சௌந்தரராஜன் சார் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபுல்லாக என்னாச்சு, லாரி பஞ்சர் ஆகி போச்சு. அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்திருந்தாங்களே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பஞ்சர் ஆகி போச்சு. அதனால் இதில் ஸ்டேஜில் யாருமே இல்லை. அப்போ சர்ச்சுக்கு போய் வாசிட்டு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. மிஸ்டர் ரத்தன்ராஜ் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள், இன்னும் வரவேல் பஞ்சர் ஆகி போச்சுன்னு சொன்னால் அப்பா இதே மறுபடியும் ரேடியோ வச்சுட்டு ஒரு சாங்கெல்லாம் போட்டு கேப்பை ஃபில்லப் பண்ணுறாரு. அந்த சாங் எல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக ஜனம் இருக்காங்க, 50,000 பேர்கிட்ட இருக்காங்க. அப்போ சாங் ஒரு 1 hour கச்சேரி பண்ணார். ஃபுல்லாக சாங்ஸ், அத்தான் சாங்ஸ், அது இது எல்லாம் எம்எஸ்சி சாங்ஸ் எல்லாம் நிறைய வாசித்தோடனே எம்எஸ்சி அப்புறம் வண்டி வந்துடுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டாந்துட்டாங்க. அப்போ எம்எஸ்சி பார்த்துட்டு மேலே கூப்பிட்டார். மேலே வந்தார். மேலே வந்து அப்போ கட்டி பிடிச்சிட்டு, மிஸ்டர் ரத்தன்ராஜ் யூ கம் சென்னை, யூ காட் வெரி குட் ஃபியூச்சர், ஓகே சொன்ன உடனே அப்போ அங்கே ரயில்வே ஆஃபீஸ்லாம் இருந்தாங்க. உடனே போங்கன்னு 2 நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வந்து சென்னைக்கு வந்தாங்க. வந்தால் அங்கே யாருக்கான நாகேஷ் சார் இருக்காரு ரயில்வேல. ஆமாம், ரயில்வேல இருக்காரு. அவர் சீட்டில் வந்து அப்பா வந்து உட்காருந்தாங்க. அதில் வந்து உட்காந்தாங்க. நாகேஷ் சார் ட்ராமாக்கெலாம் வாசிப்பாங்க அப்பா. அது இல்லாமல் எம்எஸ்சி சார் ரெக்கார்டிங்லாம் போவாங்க. அவர் எப்படியுமே அப்பா ரொம்ப ரயில்வேஸில் ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லா ப்ரோக்ராம் பண்ண வாசிப்பாங்க எல்லாருக்கும் அப்பா. அது வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக வாசிச்சிருந்தாங்க. அதுலேருந்து தான் நான் வந்தது. அப்பாவோட எம்.எஸ். விஸ்வநாடைய கச்சேரிக்கு வாசிக்கும் போது போயிருக்கீங்களா நீங்கள்? அப்புறம் நான் வந்து இப்போ சின்னது இங்கே வரும்போது குழந்தையா வந்தது தானே. நம்ம குழந்தை அப்பா ஃபுல்லாக அப்பா ரெக்கார்டிங் போயிருக்கேன் நான். ரெக்கார்டிங் நம்ம இது தெய்வ மகன், நம் நாடு, அப்புறம் சிவந்தமன், திக்கு தெரியாத காட்டில், அது மாதிரி நிறைய படம் ரெக்கார்டிங் டெய்லி நடக்கும். அப்போ ஃபுல் பிஸி இல்லை. அப்போ ரெக்கார்டிங்லாம் போய் பார்க்க போயிருப்பேன். நான் பார்க்க போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி நானும் வாசிச்சுட்ருக்கேன். அப்போ இது அப்போலாம் கற்றுக்கிறேன், அப்பாட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ கற்றுட்டு இருக்கும்போது நான் இப்போ நிறைய ப்ரோக்ராம் நம்ம கண்ணன் முரளின்னு அப்போ வராங்க. அவங்க கச்சேரி வராங்க. இன்னிசை கச்சேரி. ஆமாம், இன்னிசை கச்சேரி. அவங்க நம்பர் 1 காமேஷ் ராஜாமணி. ஆமாம்,
அப்புறம் விஜயசாரதி. விஜயசாரதி, அப்புறம் ரமணா ஸ்ரீதர் சார். ஆமாம், இவங்களாம் தான் ஃபுல் பிஸி. அப்போது நிறைய கச்சேரிலாம் போயிட்டு இருக்கும்போது நான் இவர் கண்ணமுரளி சார் கச்சேரி ரிஹர்சல் பிடிச்சிட்டு வரேன். நம்ம மயிலாப்பூரில் சித்திரக்குளம் இருக்குங்களே, அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அதில் ரிஹர்சல் முடிச்சுட்டு ஒரு 2:30 மணி நல்ல வெயில், மே மாதத்தில் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வரேன். வந்து வயலில் எடுத்துகிட்டு வரேன். அப்போலாம் பஸ்ஸு தானே, பஸ் ஏறலான்னு வரேன். சித்திரக்குளத்தில் வரும்போது அங்கே 888 கார் நிற்கிது. சங்கர் கணேஷ் அண்ணா நிற்கிது, கார் நிற்கிது. ஜூஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு ஜூஸ் வாங்குறாரு, பழம்லாம். அப்போ வயலில் எடுத்து பார்த்தேன் அண்ணா குட் ஆஃப்டர்நூன். என்னடா வா ஜூஸ் சாப்பிடு, ஹோட்டலே ஜூஸ் சாப்பிடுது. இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா சங்கர் கணேஷ் அண்ணன். அந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். அவர் தான் அவர் பார்த்துட்டு வா ஜூஸ் சாப்பிட்டு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நாளைக்கு ஒன்றும் இல்லை ரிஹர்சலாம் ஒன்றும் இல்லைல்ல சொல்ல கட்சியெல்லாம் இல்லை. நான் சாரதா சூரிய வந்துடு. ஆமாம் ஹோட்டலே என்கரேஜ் பண்ணல. சாரதா சூரியக்கு வந்துடு சொன்னேன். சரி ஓகே வந்துடு. இல்லை நான் கேட்குறேன், அல்ல வாசிக்கிறது இல்லை பார்க்குறதுக்கு அல்ல கேட்டேன். ஏய் நீ தான் வயலில் வாசிக்கிறல்ல, அவங்க அப்பா வாசிக்கிறாருல்ல, அப்பா தான் என் கூட வாசிக்கிறாரு, இதயமணி எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ மியூசிஷியன் தானே, இப்படி கேட்குற நீ வா வயலில் எடுத்து நாளைக்கு வரேன் நீ வாசிக்கிறேன். அந்த மாதிரி கட்ஸோட ஃபீல்டுக்குள்ள கொண்டாந்தார். அந்த நன்றி கணேசன் சங்கர் கணேஷ் அவங்களுக்கு பாராட்டு. எந்த படம் முதல்ல இது நான் கமல்ஹாசன் சார் சிவகுமார் ஆக்ட் பண்ணு. என் காதலி யார் சொல்லுவார் நடமாடும் சிலை அல்லவா அந்த சாங்ண்ண ஃபஸ்ட்டு தங்கத்தலை வைரம். தங்கத்தலை சொர்ணம் டைரக்ஷன். சொன்னோம் சார், கரெக்ட். படம் போட்டாங்க, ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக போட்டு எனக்கு ஒல்லியோ தெரியாது. ரீரெக்கார்ட் படம் ஓடுது பார்க்குற பிள்ளைங்க அப்பா கூட போய் பார்த்தது இருக்குது. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் தானே சாரதா ஸ்டுடியோ ஃபுல்லாக அந்த அதில் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுலேருந்து ஃபுல்லாக எல்லா படத்துக்கும் போட்டு ரெக்கார்டிங் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி எனக்கு இப்போ ஒரு 400 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அருமை. ஃபுல்லாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, பெங்காலி, ஹிந்தி எல்லாம். முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டது வயலின் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுத்துச்சு. அப்புறம் இவர் நம்ம எல் சுப்ரமணியம் இருக்காங்கல்ல, எல் சுப்ரமணியம், அவங்க வைத்தியநாத் சார், அவர் வந்து ஜிகே வெங்கடேஷ் நிறைய ரெக்கார்டிங் இருக்கும். அப்போ வியலை கொண்டாடுறாங்க. அப்போ தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் வருது, உள்ளே வருது, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ வியலா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டோம்னா வியலா கற்றுக்கிட்டேன் நான். வியலா கற்றுக்கிட்டேன். அப்புறம் செல்லோ, அப்புறம் டபுள் பேஸ், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவைப்படாது. ஒரு ஃபேமிலி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. செல்வராயன் கூப்பிட்ற அளவுக்கு செல்வம் உங்கள் பேரோட செல்வராயன் தான் இவர் தான் கூப்பிட்டாரு. ரங்காராவ் சார், எம் ரங்காராவ், தெலுங்கு கன்னட படம் ஃபுல்லாக. ராஜ்குமார் சார் வந்தாருன்னா நேராக செல்வ வச்சுக்கும் போது கிட்ட வந்து அப்படி கட்டி பிடிப்பாரு. ராஜ்குமார் சார் ஹலோ ஹீரோ எப்படி இருக்கீங்கோ அவர் அருமையான ரொம்ப நல்லா அன்பாக இருப்பாங்க. நல்லா கட்டி பிடிச்சி இது பண்ணுவார். நம்ம செல்லம் அவர் ஒரு வாட்டி உட்கார வச்சு செல்லம் கொடுத்து அக்கில் நீங்கள் வாசிக்காது இல்லைப்பா எல்லாம் திட்ட போகிறாங்கப்பா இல்லை உட்காந்து செல்லம் வாசித்தார் சாம்டி ஸ்டுடியோவில். அது ரொம்ப மியூசிக் இப்போ பிடிக்கும். அதே மாதிரி கமல் சார் ராஜா அண்ணங்கிட்ட வரும்போது அவர் நேரம் வந்து நாங்கள் தான் வருவார். நம்ம டபுள் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, நேரம் பார்க்கலாவா இல்லைக்கா பார்க்கலாம் சொல்கிறீங்க இல்லைக்கா பிடிக்கிறது சொல்லிட்டு கையில் கொடுத்து போடுங்க போடுங்கள் எல்லாம் போடுவார். பூவெல்லாம் போட வச்சு அதெல்லாம் பண்ணி அவருக்கு இது பண்ணோம். அந்த இதை பார்த்துட்டு செல்ல வாசிக்கிறதை பார்த்துட்டு கலைஞர் படத்துக்கு கூப்பிட்டார். கலைஞர் படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அதில் ஒரு லேடி வந்து அது ஹீரோயின் வந்து செல்ல கற்றுக்கணும், அதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னா உடனே ஃபோன் பண்ணாங்க ராஜா அண்ணன்கிட்ட. பிரசாத் டீலக்ஸில் ஃபோன் பண்ண அண்ணா வந்து நேரம் செல்வா நேரம் வந்து கூப்பிட்றாரு, கமல் கூப்பிட்றாரு, உடனே போ ரெக்கார்டி விட்டு போல் சொல்லிட்டேன். இல்லை போக சொல்கிறீங்க கேட்டேன். கமல் கூப்பிட்றாருப்பா படத்துக்கு நீ போய் சொல்லிக் கொடு செல்ல சொல்லி தரணுமா, போ அங்கே நிறைய வரும் போ சொன்னார். சரி ஓகே. ராஜா அண்ணன் வேறு யாருக்கிட்ட இந்த மாதிரி குழந்த மாதிரி பேச மாட்டேன். நான் ஒன்றும் செல்ல பிள்ளை அந்த காலத்துலேருந்து. சங்கர் கணேஷ்ட பணியாற்றியதில் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத அனுபவம்னா செல்வராஜுக்கு எது? அவர் தானே லைஃப் நமக்கு கொண்டாந்தது. எல்லா படத்துக்கும் போட்டு ஆர்கெஸ்ட்ராவில் போட்டு வாசிக்க வச்சு எல்லாருக்கோடையும் ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களாம் பேமெண்ட்டே கிடையாது, கன்வின்ஸாக கொடுப்பாங்க. நான் வந்து வேசல்பாடியிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் 50 ரூபா. மற்ற வயல் கல்யாண சொந்தெல்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, செல்வராஜ் அப்புறம் இன்னும் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் போய் சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒன்று கன்வின்ஸ் கொடுக்குறேன் 9 ரூபா, அவங்களுக்கு வந்து அவளுக்கு வந்து 50 ரூபா கொடுக்குறேன். டேய் அவன் அங்கேருந்து வரான்டா, 3 பஸ்ஸு மாறி வரான்டா, அவங்களாம் கொடுக்குறான்டா, அதனால உங்களுக்கு தரேன் பேமெண்ட் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஏற்றுறாரு. கொஞ்சம் ஏற்றி
பண்ணார். சங்கர் கணேஷ்ட வாசிக்க ஆரம்பிச்சிங்க. அடுத்து யார்கிட்ட முதல்ல வாசிச்சிங்க? அப்புறம் இவர் எம்எஸ்சி சார் கிட்ட வாசிச்சேன். எம்எஸ்சி அப்பா வாசிச்ச இடத்துல. அதனால பிரசாத் ஸ்டுடியோவில் செல்லோ வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ மலையாளத்துலாம் வாசிச்சுட்டு இருக்கேன். செல்லோ வாசிட்டு வெளியே எடுத்து வரேன். செல்லோ எடுத்து ராஜா அண்ணா உள்ள காரில் இருந்து இது அவர் ரூம்லேருந்து இறங்கி வர்றாரு. ஹை நீ செல்லோ கூட வாசிப்பீங்க நீன்னு கேட்டார். ஆமாண்ணேன்னு சொன்னேன். சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணேன்னு சொன்னேன். அடுத்த நாள் கூப்பிட்டாரு. ஆமாம் கீதாஞ்சலி. ஆமாம் அதுக்கு முன்னாடி கச்சேரிக்கெலாம் போவேன். நான் வயலின் தான் போடுவேன். வயல் கச்சேரிக்கெலாம் ஃபுல்லாக வாசிப்பேன் நான். அந்த வயலின் வாசிக்கும் போது அப்புறம் இவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுவார். அப்போ சங்கர் கணேஷ் சாங்க தான் பாடுவாங்க. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் அந்த சாங் போட்டு இவர் வாசிப்பார். ராஜா நான் வாசிப்பார். நான் வந்து அவர் பாலனை பாடுவார். நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம். ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுவேன். ஆமாம் அவர் பாடுவார், நான் டான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஜேசஸ் வந்து மனைவி அந்த சாங் பாடுவார். அவர் நிறுத்திட்டார் ஒரு இதில் கணேசனை. அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா டைலாக்லாம் இருக்குது. கமல் வந்து பேசுவார். அப்படியா பேசு அதெல்லாம் பேசி டைலாக்லாம் பேசிட்டு அந்த பாட்டுக்கு அதுக்கு முன்னாடி ரேக்கா அவர் சொல்லுவார். அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் அந்த படத்தில் மன்மத லீலை 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்துடுவார். அந்த அம்மா கோவமாக மூலையில் உட்காந்துருக்கோம். அப்போ நேராக போயிட்டு ரேக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாங்க. என் மேலே கோவமா? அதெல்லாம் இல்லைங்க. என்னை விரும்பாத பெண்ணுகளே கிடையாது. சொன்னோடனே உங்கள் பாட்டு பாடணும் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த மனைவி அமைவதெல்லாம் அப்போ ஜேசுதாசனை பாடினார். அப்போ அந்த டைலாக் பேசிட்டு ஆக்ட் பண்ண அப்படியே அவன் நடக்கிறது போகிறது எல்லாமே அப்படியே பண்ணுவேன் நான் ஸ்டேஜில். அதனால 2 பாட்டு கம்பல்சரி. ராஜா அண்ணா கச்சேரி இருந்தாலும் 2 பாட்டு, சங்கர் கணேஷ் அண்ணா இருந்தாலும் 2 பாட்டு கம்பல்சரி விட்டுருவாங்க. உன்னே நான் பாடுறது சாங் அவரு பாடுவார், பாலண்ணா பாடுவார். அதுக்கு டான்ஸ் பண்ணுவேன். இதே மாதிரி சார் மனைவி அமைந்துள்ளலாம் பாட்டுக்கு நடுவில் இந்த வசனத்தை நீங்கள் ஒரு முறை பேசி போது கமல்ஹாசனே இருந்தார் இல்லையா? ஆமாம் அதுதான். அது பார்த்து தான் நேரம் வந்து மேலே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு வெரி குட் நல்லா பண்ணுறீங்க சூப்பர்னு சொன்னேன். அதை நேரம் அன்றைக்கி பார்த்து ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. எம்ஏ காஜா சார் பார்த்துட்டாரு. பார்த்து நேரம் வந்துட்டு கார்டு கொடுத்துட்டு சாதர் லாட்ஜ் இருக்குது உட்லண்ட்ஸ் எதிரில். அப்போல்லாம் சாதர் லாட்ஜ் தான் ஷூட்டிங் இருப்பாங்க. அங்கே கம்போசிங் அங்கே இருக்குது. நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுங்கன்னு சொன்னார். போனால் அமரரில் உட்காந்துருக்காரு கங்கமரன். போடையா ஒரு கடிதாசி அட பொண்ணோட நிலைமையை யோசி தானா வீணா விளையாட்டு. இந்த சாங் வந்து அண்ணன் பாடிட்டோம் அவர் சொல்கிறார். இவர்கிட்ட சொல்கிறார் நம்ம எம்ஏ காஜா சார்கிட்ட. சரி ஓகே. அப்புறம் இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மதுரை பக்கம் மச்சான் ஊரு மச்சான் உந்தா கண் மச்சான் பாரு அட அவளுக்கு என்ன மயில போல என்ன மயக்கி விட்டா வைக்கானாலு கை தொட்டா நெய்யாட்டம் நான் உருகி போனேன் சொன்னார். இந்த பாட்டு வந்து மலேசியா வாசி பாடிட்டோம். அவங்களாம் குரூப் அவங்க லீடிங். நான் அவ்வளோ அப்போ தான் உள்ளே போகிற இந்த பாட்டு உட்காந்து கேட்டுக்கிறேன். நான் சொன்னேன் சார் இவர்கிட்ட எம்ஏ காஜா சார் அண்ணா என்ன சொல்லி சொல்லுவான்னு சொன்னாங்க. இந்த பாட்டு கமல் சார் பாடினா நல்லாயிருக்கும் நான். ஆமாம்ல சொல்லிட்டு உடனே மணி ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார் மணி தேனாண்டாரில் இருப்பார் மணி. அவர் சொல்லி கமல் சார்கிட்ட பேசுறது அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் கோல்டன் பீச்சில். இது பேசி ஃபோனில் பேசிட்டு அவருக்கு ஃபோன் வந்து பேசுகிறேன் அந்த மாதிரி ஒரு சாங் பாடணும் நீங்கள். அவர் சொன்னார் நான் வேறு யாருக்கும் பாடுறதில்லைங்க நானே பாடி நானே ஆக்ட் பண்ணிப்பேன் வேறு யாருக்கும் நான் பாடலை. நான் இல்லை சார் நேற்று பாராட்டினீங்களே ஒரு தம்பியை பாராட்டினீங்களே அந்த தம்பி தான் ஆக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில். அப்படியா ஓகே எத்தனை மணிக்கு வரணும் உடனே யார் மியூசிக்னு கேட்டார் கங்காமரன். சொன்னேன் ஓகே நான் வரேன். ஒரு ஆர்டிஸ்ட்னா கலைஞர் வந்து உடனே என்கரேஜ் பண்ணுவார். கமல் சார் அந்த இதில் வந்து உடனே வந்து பாடிட்டு அருணாச்சல ஸ்டுடியோ பாட்டு வெளியே வர்றாரு. ராஜா அண்ணா உள்ளே போடுறாரு. என்ன இங்கே வந்துட்டு போகிறேன் அது கேட்டாரா? இல்லை ஒரு சாங் பாடினேன் நான் அதுக்கு கூப்பிட்டாங்க பாடினேன். அப்படியா சரி வெரி குட் சொல்லிட்டு அதுலேருந்து அந்த படம் விஜயன் சார் ஆக்ட் பண்ணார் நானும் ஆக்ட் பண்ணார். இளையராஜா கிட்ட முதலாக எப்போ பணியாற்றினீங்க? எம்எஸ்சி சார் ரெக்கார்டிங் சிறை ஏதோ படம் ஒன்று முடிச்சுட்டு வெளியே வரேன். நான் வயல் செல்ல தூக்கிட்டு வரும்போது ராஜா அண்ணா இறங்கி வராரு. பார்த்தேன் என்ன எவ்வளோ பெரிய செல்ல வாசிக்கிறேன் நீன்னு கேட்டார். ஆமாண்ணா வயலின் தான் வாசிப்பேன் நீ செல்ல வாசிக்கிறேண்ணா. ஆமாண்ணா சரி நான் சொல்லுங்கண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. உடனே அடுத்த நாளே சொல்லிட்டு அன்றைக்கே சொன்னார். சொன்னோன்னே சுப்பையா அப்போ ரவி இருந்தார் போல ஸ்ரீனிவாசன் இன்சார்ஜ் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ரவி. அவர் வந்து காலைல வந்து சொல்லிட்டு போயிட்டார் குமரங்கல்ல. அவர் டைம் சொல்லலை எனக்கு 9 மணிக்கு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் ஏவிஎம்மில் போய் தேடுறேன். நான் தேடிட்டு அங்கே இல்லை சொன்னேன் இங்கே சொன்னாங்க 7 மணிக்கு காய்ச்சிட்டு அவருக்கு அப்படி டைம் கரெக்டாக உள்ளே போகணும்ல டைமு கரெக்டாக இருக்கணும். 9:30 மணிக்கு உள்ளே வயலில் செலவு தூக்கி போகிறேன். என்னை பார்த்து கனெக்ட் பண்ணிட்டுக்கிறாரு. கனெக்ட் பண்ணுற ரீல் முடிச்சுட்டு என்னையா வா அவர் கூப்பிட்டுருக்காருல்ல அவங்க செல்லிஸ்ட் இருக்கார் சோம்நாத்
சோம்நாத் ஆக்டர் வந்துக்கிறாரு, அவருக்கு நோட்ஸில் காட்டு. எல்லா ஆக்டர் தான் கூடுவாங்க, படம்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால இது பண்ணுறதுனால அது நோட்ஸ்லாம் காட்டுன்னு சொன்னேன். அதுலேருந்து ஃபுல்லாக அவர்கிட்ட வாசிட்டேன். முதல்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தது யார்? முதல்ல ஆக்ட் பண்ணது வந்து கலைஞானம். ராஜரிஷி. ராஜரிஷி படத்துக்கு அது சிவகுமார் ஆக்ட் பண்ண வேண்டிய ரோல். அது அன்னைக்கு பார்த்து ஃபுல்லாக 500 பேர் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு சீன் கல்யாண சீன் எடுக்கிறாங்க. ராமர் ரோல். சிவா சார் காலை 6 மணிக்கு வந்துட்டுருக்காரு. 6:30 மணிக்கெல்லாம் என்ன மேக்கப் போடுறாங்க 10:30 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் நம்பியார் சாமி இருக்காங்க, இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபுல் ஆர்டிஸ்ட். வணக்கம் தெரியும், நீதான் ராமனா டைலாக்லாம் பேசியா சொல்கிறார் பக்கத்தில் நம்பியார். டை கணேஷா, அப்புறம் நீ வயல் வாசிப்பல்ல எனக்கு சொல்லிக் கொடு. நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆமாம் ஈவினிங் ஆனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே வயல் வாசிக்கணும் ஃபுல்லாக. அப்படியே வாசிச்சாரு. ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.